Praise the Lord. I bring greetings from United International Worship Center, Abu Dhabi, and from our house with Pastor Jesse and Pastor Melvin to greet you all. Hallelujah. இந்த காலை வேளையிலும் தெய்வ வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். யோவான் எழுதின புஸ்தகம் 1 அதிகாரம் 14 வசனம். The book of the Gospel of John, chapter 1, verse 14. And the Word was made flesh, and He dwelt among us, and we beheld His glory, the glory of the only begotten of the Father, full of grace and truth. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. இந்த காலைவெளியிலே I'm going to talk to you about the glory of God. தேவனுடைய மகிமை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். I love this topic because this topic is highly misunderstood. இப்பொழுது நிறைய பிரசங்களை நாம் கேட்கிறோம். காரணம், இந்த டாபிக் பற்றி மற்றவர்கள் பேசுவதில்லை, மற்றவர்கள் இதை குறித்து பகிர்ந்து கொள்வதில்லை. அதனால் மற்ற வாக்கியங்களை நாம் தியானிக்கும் பொழுது அது தவறுதலாக அது போய் சேருகிறது. காரணம், மகிமை தேவனுக்கு ஒருவருக்கே உரியது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. Glory belongs only to our God. அவர் க்ளோரி பற்றி அவர் மகிமை பற்றி நம்ம பேச வேண்டுமானால் அவர் யார் என்று முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீ வேத வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது ரொம்ப அழகாக சொல்லுது, He is the King of Kings and the Lord of Lords. அவர் கர்த்தாதி கர்த்தனும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறார். ஸோ நாம் ஒரு ராஜாவை குறித்தும் ஒரு ராஜ்யத்தை குறித்தும் நம்ம இங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ராஜாவையும் அந்த ராஜ்யத்தை குறித்து பார்க்கும் பொழுதுதான் மகிமை என்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் விளங்குகிறது. Unless there is a king, unless there is a kingdom, there is no glory. Because glory is attached to the king and the kingdom. ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 28 வசனம். And so Jesus said to them, Assuredly I say unto you, that in the generation when the Son of Man sits on the throne of His glory, you have followed me also will sit on the 12 thrones, judging the 12 tribes of Israel. இதை வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது தேவன் ஒரு த்ரோனை குறித்து அவர் பேசுகிறார், ஒரு சிங்காசனத்தை குறித்து அவர் பேசுகிறார். நம்ம வர்ஷிப்பில் பாடணும், சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. அந்த சிங்காசனம் யாருடையது? ராஜாவுடையது. அந்த சிங்காசனம் ராஜாவோட இருப்பதனால் அந்த மகிமை ராஜாவை சுற்றிலும் இருக்கும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? So you will understand that the power of God and the glory of God surrounds the throne of God. The word glory here means majesty, dignity and splendor. இந்த 3 காரியத்தை குறித்து அது பேசுகிறது. மகிமை என்று சொன்னால் அதுக்கு ஒரு மேஜஸ்டி உண்டு, ஒரு டிக்னிட்டி உண்டு, அதுக்கு ஒரு பிரகாசம், ஒரு ஸ்ப்ளெண்டர் உண்டு. இயேசுவை குறித்து நம்ம பேசும் பொழுது மத்தேயு எழுதின யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 14 வசனத்தில் வார்த்தை மாம்சமாகி அது நமக்குள் வசித்தது.
வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் அவர் வாசம் பண்ணினார். யார் அவர்? இயேசு. இயேசுவானவர் மகிமையாய் நமக்குள் அவர் வாசம் செய்ய அவர் இறங்கி வந்தார். எங்கிருந்து வந்தார்? பரலோகத்தின் ராஜ்யத்திலிருந்து. ஒரு ராஜாவாய் வீற்றிருக்கிற தேவன் மகிமையாய் நமக்குள் இறங்கி வந்தார். அந்த மகிமையை நாம் கண்டோம். Hallelujah. So you need to understand that the glory is attached to the king, and the king transfers himself into the world, and his name is Jesus. Hallelujah. அந்த மகிமை நம்ம பார்க்கும் பொழுது, அந்த க்ளோரியை நம்ம பார்க்கும் பொழுது, அந்த அது அது யாருடையது நாம் பார்க்கும் பொழுது இப்பொழுது நம்மளுக்கு புரிகிறது, அது அவரை பற்றினது மாத்திரமே. அது ராஜாவை பற்றினது மாத்திரமே. அது இயேசுவை பற்றினது மாத்திரமே. ஹல்லேலூயா. ஒரு சிங்காசனத்தில் அவர் வீற்றும் தேவன். In Revelation chapter 17 verse 14 இப்படியா சொல்லுகிறது, These shall make war with the Lamb, and the Lamb shall overcome them, for he is the Lord of lords and the King of kings, and they that are with him are called chosen and faithful. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜவருமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். ஹல்லேலூயா. அவரோடு இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவருமாய் இருக்கிறார்கள் என்றான். So what I'm trying to establish here is that he is the King of kings and the Lord of lords, and the glory is only for him. அவரே கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜர். இந்த மகிமை அவர் ஒருவருக்கு மாத்திரமே உண்டு. அதை நாம் புரிந்து கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாய் இருக்கும். நாம் ஒரு ராஜ்யத்தை குறித்து நாம் பிரசங்கிக்கிறதில்லை, ஒரு ராஜாவை குறித்து நாம் பிரசங்கிப்பது இல்லை. நாம் அப்படி இயேசுவை ஒரு ராஜாவாக, ஒரு இயேசு பரலோக ராஜ்யத்தின் ஒரு ராஜாவாக நாம் அவரை பிரசங்கிப்போமானால், there will always be a reverence around him. ஏசாயா அது மாதிரி சொல்கிறான், நான் பரலோகத்தில் ஒரு காட்சியை கண்டேன். There were angels all around and they were crying, Holy, 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 Lord God Almighty. And it doesn't say the whole world was filled with holiness. It says the whole world was filled with the glory. Hallelujah. இந்த மாதிரி பார்க்கணும். பரிசுத்தர் 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 என்று எல்லாரும் கூக்குரலிட்ட போதும் அவரா சொல்றார், இந்த ராஜ்யம், the whole earth, பூலம் எங்கும் அவரோட பரிசுத்தத்தினால் நிரம்பியிருக்குன்னு சொல்ல, அவரோட மகிமையினால் நிரம்பியிருக்கிறது என்று சொல்கிறது. That means God, the holiness of God is attached to the glory of God. Hallelujah. God is holy and he is glorious. And so நம்ம அவரை பற்றி பேசும் பொழுது, அந்த ராஜ்யத்தை குறித்து நம்ம பேசும்போது, அந்த மகிமையை குறித்து நாம் பேசியே ஆக வேண்டும். That's why we need to be careful how we handle God and the things of God. The first thing I want to bring it out to say, முதலாவது, அவர் ராஜா, மகிமை அவருக்குரியது. அவர் ராஜாதி ராஜா, மகிமை அவருக்குரியது. இரண்டாவது, அவர் ராஜாதி ராஜாவாய் இருப்பதினால், அவர் மகிமை உள்ள தேவனாய் இருப்பதினால், நாம் அவரை பற்றி பேசும் பொழுதோ அவரோடு இடைப்படும் பொழுதோ we need to have that reverence for God.
அதான் இப்பொழுது நிறைய பாடல்களை you will see many worship leaders, you will see many people jumping, dancing and shouting. I'm not against that, but everything has to be done with reverence. பழைய தீர்க்கதரிசிகளும் பழைய போதர்களும் நமக்கு முன்னாடி சென்ற போதர்களும் இப்பொழுது இருக்க நம்ம சீனியர் போதர்களும் always make a noise and say, hey, be careful, be careful, be careful. Not that against worship, not that against the worship leaders, but that against taking God for granted. சகோதரனே சகோதரியே, be careful. அந்த ரெவரன்ஸோட நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். காரணம், அவர் மகிமையின் தேவன். He is a glorious God. அந்த glorious God நமக்குள் வந்து நம்மோடு இருந்து நமக்காக அவர் யுத்தம் பண்ணினார். You see, that is the beauty of God. That is the beauty of God. தம்முடைய மகிமை மற்றவர்களுக்கு அவர் காண்பித்தார். அதுதான் ரொம்ப அழகா சொல்லுகிறது, we beheld the glory of God. மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. And after the 6th day, Jesus takes with him Peter, James and John and lead them up to the mountain, and apart from themselves he was transfigured before him. அவளுக்கு முன்பதாக அவர் மறுரூபமானார். அந்த மகிமையை அவர்கள் பார்த்தார்கள். அதான் யோவான் எழுதுகிறான், நாங்கள் அந்த மகிமையை பார்த்தோம். We saw it. அதை நான் எங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. காரணம், அப்பொழுது நாங்கள் தெரிந்து கொண்டோம் அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தா என்று. இந்த காலை வேளையிலும் தேவனுடைய மகிமையை நீ பார்க்க வேண்டும். நீ மோசையோடு நம்ம டிராவல் பண்ணுவோம். மோசே இஸ்ரேல் புத்திரர்கள் கூட போகும் பொழுது அவன் தேவனோட சஞ்சரித்தான் என்று வேதாகமம் ரொம்ப அழகாக சொல்கிறது. When he went to take the 10 commandments on the uphill, அவன் திரும்பி வரும்பொழுது அவனோட முகம் பிரகாசமாய் இருந்தது. It's so beautiful thing. His face was shining. அவன் மூஞ்சி முகத்தை அவன் மறைத்து கொள்ள வேண்டிய இருந்தது. காரணம், அவன் தேவனோடு பிரசனத்தில் அவன் இருந்ததினால் அவன் முகம் பிரகாசித்தது. கொஞ்ச நேரம் தேவனோட பிரசனத்தில் இருந்ததினால் மோசையோட முகம் பிரகாசித்தது. ஆனால் இதே மோசே சில 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 சாப்டர்ஸ் தள்ளி நீங்கள் பார்க்கும் பொழுது அவன் சொல்கிறான், ஆண்டவரே, நான் உடைய பிரசனத்தில் இருந்தேன், ஆனால் இப்பொழுது நான் உடைய மகிமையை பார்க்க வேண்டும். அவருடைய பிரசனமும் அவருடைய மகிமையும் வேறு. The glory of God is something splendor. It's splendor. அதுதான் இயேசுவான் அவர் எங்கெங்க போகும் பொழுதும் அவரை சுற்றி ஒரு ஆவா இருந்தது. எல்லாரும் அவரை தேடி ஓடி வந்த காரணம், அவர் என்ன செய்வார் மாத்திரமில்ல, அவர் பேசுவதை கேட்பதற்காக, அவரை பார்ப்பதற்காக. காரணம், அவரை சுற்றி ஒரு மகிமை இருந்தது. இந்த காலவெளியிலும் இந்த மாதத்தில் நீங்கள் மகிமை குறித்து நீங்கள் தியானிக்கும் பொழுதும், ஆண்டவரே, நீர் என்னோடு இடைப்பட வேண்டும், உமது மகிமையை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று நீ ஜெபி. That encounter with God will change your lifestyle. First thing, understand that He is a King and the glory belongs to Him. ரெண்டாவது, understand there's a reverence, there's holiness in that. And மூன்றாவது, you need to have an encounter with His glory of God. அந்த மூன்று காரியங்களை நீ செய்வாயானால் உங்கள் வாழ்க்கை வித்தியாசமான வாழ்க்கையாக, உங்கள் சபை வித்தியாசமான சபையாக மாறும், உங்கள் பிரசங்கங்கள் வித்தியாசமான பிரசங்களாக மாறும். காரணம், இன்னும் அவரை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள நீங்கள் ஆசைப்படுவீர்கள். அந்த மகிமையில் நீங்கள் ஜீவிக்க நீங்கள் ஆசைப்படுவீர்கள்.
Hallelujah. 2 Peter 1:17. For he received from God the Father honor and glory when there came such a voice from him, from the excellent, said, "This is my beloved Son. In him I am well pleased." பிதாவானவர் பரலோகத்திலிருந்து ஒரு வார்த்தை சத்தத்தோடு சொன்னார், இவரே என்னுடைய நேசகுமாரன், இவரே என் நேசகுமாரன். அவரை கனம் பண்ணினவர் பேறு பெற்றோர். ஹல்லேலூயா. அவரை கனம் பண்ணுகிறவர்கள் பேறு பெற்றோர். But Jesus said something which fascinated me, which really fascinated me. In John chapter 17 verse 22, யோவான் எழுதின புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இவ்விதமாய் இயேசு சொல்லுகிறார், and the glory which you gave me. அவர் அப்பாட்ட பேசுறாரு, ஜெபம் பண்ற அப்பாட்ட பேசுறாரு, அப்பா, the glory that you gave me I have given them, that they may be one just as we are. 23ஆம் வசனம், I in them, you in me, that they may made be perfect in one, and that the world may know that you have sent me and have loved me, and you will love them too. தமிழ்ல வாசிக்கிறேன், கேளுங்க. எனக்கு ஆச்சரியமான ஒரு 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 வசனம். இயேசுவானவர் இது மாதிரி சொல்கிறார், ஆண்டவரே, உம்முடைய மகிமை நீர் எனக்கு கொடுத்தீர். நான் இந்த உலகத்து வந்து உம்முடைய மகிமையோடு நான் வாழ்கிறேன். ஆனால் நான் ஒரு காரியம் பண்ண போகிறேன். கவனிங்க, அந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுக்க போகிறேன். Tap somebody next to you and say, God is sharing his glory with you. என்ன சொல்ல, கவனிங்க, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். 23ஆம் வசனம், ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படி நீர் என்னை அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். கவனிங்க, this is something that is going to change your mind. I'm so excited about this word. God said, I am the king, I share the glory, and I came down and you have given me that glory on planet earth, and I live with that glory here. But one thing I'm going to do, I'm going to prove to the world that we are one, and my people are one with me, and so I'm going to share my glory with them. நிறைய பேர் இந்த வார்த்தை நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். தட் டசன்ட் மேக் யூ ஈக்குவல் வித் காட். இல்லை, நீயும் தேவனும் ஒன்றுன்னு சொல்லல. நோ, இட்ஸ் ராங். ஹி சேஸ், நான் என்னுடைய மகிமை அவர்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். காரணம், நான் அவர்களுள் வாசம் பண்ணுவதால், அவர்கள் எனக்குள் இருப்பதால் அந்த மகிமை அவர்களுக்குள் பிரவேசிக்கும், அவர்கள் ஒன்றாய் இருப்பார்கள். In other words, it says, in the name of Jesus you will be one together because he shares that glory of God with you. You understand that? You understand that? That gives you a responsibility, church. Understand? Gives you a responsibility to live a holy life. Because people are seeing God's glory on you.
நீ எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டாயோ, இயேசுவை ரட்சகரா நீ ஏற்றுக்கொண்டாயோ, எப்போ அவர் உனக்குள் வாசம் பண்ண அவர் வந்து விட்டாரோ, அவர் மகிமை இருப்பதனால அந்த மகிமை உனக்குள்ளிருந்து வெளிச்சமாய் மாறும். So people will see. அதுதான் உனக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை அந்த மகிமை நிரூபிக்கும். That will change the whole story. That's why you cannot hurt anybody. அதான் I don't understand how you can fight, how you can quarrel with your brothers or sisters. உனக்குள்ள இருக்க அதே மகிமை தான் அவங்களுக்குள்ள இருக்குது. அது தேவனுடைய மகிமை. அந்த மகிமை பரிசுத்தத்தோடு சம்பந்தப்பட்டது. Is what I told you before. Holiness gives you that glory. So இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, அந்த மகிமை எனக்குள் கொடுத்ததுனால், எனக்குள் நீ ஷேர் பண்ணதுனால, give me the grace to live a holy life. மற்றவர்களோட சமாதானமும் சந்தோஷமாய் நான் வாழ எனக்கு கிருபை செய்யும் என்று நீ ஜெபம் பண்ணு. If you are not in right relationship with people, that means you are not sharing the glory of God. You are not sharing the glory of God. Keep that in mind. I'm sure this whole month பாஸ்டர்கள் இன்னும் அதிகமாக இந்த மகிமை கொடுத்து உங்களோட பேசுவாங்க. பட் இந்த சிறு வார்த்தைகள் மாத்திரம் நான் உங்களோட I'm just want to throw these pearls with you. It's for you to meditate upon it. Let me close with this. First, understand that glory belongs to the King. And he has come to establish his kingdom. அவர் தம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் நிலைநாட்ட வந்திருக்கிறார். We are all a kingdom people. And he is the King of kings and the Lord of lords. அவரே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அவருடைய ராஜ்யத்துக்கு சம்பந்தப்பட்டவர்கள் நாம். அவர் மகிமையாய் இந்த பூலோகத்தில் வந்து தம்முடைய மகிமையை பிரஸ்தாபப்படுத்தினார். நம்மை மீட்டு கொண்டார். நம்மை மீட்டு கொண்டது மாத்திரமல்ல, நமக்குள் வாசம் பண்ணுவதால் அந்த மகிமை நமக்குள் இருக்கிறது. நீ தேவனுக்குள் மகிமையாய் விளங்கும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். அந்த மகிமையை அலட்சியப்படுத்தாதம்மா, ஐயா அலட்சியப்படுத்தாதீங்க. பரிசுத்தமாய் தேவனுக்குள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவரோடு ஒரு ஐக்கியமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஐக்கியமாக வாழும் பொழுது தேவன் மகிமைப்படுகிறார். நீ பரிசுத்தமாய் வாழும்போது தேவன் மகிமைப்படுகிறார். நீ அவருக்காக ஊழியம் செய்யும் போது, அவருக்காக அவரை பிரஸ்தாபப்படுத்தும் போது தேவன் மகிமைப்பட. அதுதான் வேதம் ரொம்ப அழகாக சொல்லுது, நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் அவர் மகிமைப்படுகிறார். காரணம், அந்த மகிமையை தேவன் உன்னோடு பகிர்ந்து இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் அந்த மகிமையோடு நீ ஜீவிக்க வேண்டும். இந்த ஆலயம் செழிக்க வேண்டும். உன்னால் பல ஆயிரம் கணக்கான மக்கள் தேவ ராஜ்யத்திற்குள் வர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள பிதாவே, உமது ஊழியர்களையும் உமது பிள்ளைகளையும் நான் தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் ஒப்படைக்கிறேன். இந்த மகிமையின் ராஜ்யம் ஆண்டவரே அவர்களுக்குள் வந்தது என்று ஒவ்வொருவரும் உணரத்தக்கதாக நீர் கிருபை செய்யணுமா நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஒரு கருவிகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றினதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Give us a grace not to take it for granted, not to take you for granted, but to worship you in reverence and in truth. ஆம் பிதாவே, ரெவரன்ஸோடு ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்க, உமக்குள் நாங்கள் வாழ நீர் கிருபை செய்யும்.
that holiness grip our hearts and give us a grace to live a holy life that will be pleasing in your sight. அதை அவர்களுக்கு கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பிசாசின் எல்லா அந்தகார சக்திகளையும் இயேசுவின் நாமத்தில் நான் நிர்மூலமாக்குகிறேன். As they meditate more and more on the glory of God, அந்த மகிமையினால் அந்த ஆலயத்தை நீ நிரப்பினது போல அந்த மகிமையினால் அவங்க ஒவ்வொருவரையும் நீ நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறேன். அந்த மகிமைக்குள் ஒவ்வொருவரும் வளரட்டும், உமக்காக ஜீவிக்கட்டும். ஜெர்மனி தேசத்திலும் மற்ற தேசத்தில் என்னை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே உமக்காக ஜொலிக்க நீர் கிருபை செய்வனமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. நான் ஆசீர்வதிக்கிறேன், நான் அவளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. Amen.